வாராகி அம்மனை நீங்க பரிபூர்ணமா நம்புங்க. வாராகி மாதிரி ஒரு கருணை உள்ள தெய்வம் வேற யாரும் கிடையாது. வாராகி மாதிரி ஒரு அன்னை வேற யாரும் கிடையாது. தாய் வடிவமானவர். நான் இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மீடியால வர எல்லா பரிகாரத்தையும் பைத்தியகாரத்தனமா செய்ய வேண்டாம். அதை நீங்க செய்யறது உங்க குடும்பத்துக்கு கெடுதல். இந்து மதத்தையோ இந்து சனாதனத்தையோ இந்து வழிபாட்டு முறைகளையோ இழிவுபடுத்தும் வகையில நம்மளுடைய வழிபாடோ நம்மளுடைய நோக்கமோ நம்மளுடைய நடத்தையோ இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா பார்த்துட்டு விக்கிரகம் வாங்கிச்சுட்டு அபிஷேகம் பண்ணி வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் ட்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் ஸ்டேட்டஸ் வைக்கவே சாமி கும்பிடுறாங்க. ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அடையாறுல குழந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மா ஆலயத்துல இருக்கும். சோ இங்க அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் மக்களோட நலனுக்காக இந்த கோவில்ல சிறப்பு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அடையார் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஆப்போசிட்லயே இந்த ஆலயம் இருக்குங்க. இப்ப வாங்க நம்ம அந்த அம்மாவை பார்த்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். வராகி, ஆக்சுவலா வராகி பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசிருக்கீங்க. வராகி அம்மாவை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? வாராகி அம்மனை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப தகுதியுடைய ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வாராகி உபாசகர். வாராகி அம்மன் வழிபாடு இன்னைக்கு ட்ரெண்டானதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சோசியல் மீடியா. சரிங்களா? வாராகி அம்மனை எல்லாரும் கண்டபடி வழிபாடு செய்யறோம். யாரோ ஒருத்தர் பரிகாரம் சொல்லிடுறாங்க யூடியூப்ல. அது யாரோ ஒருத்தருக்கு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையே நடந்துருது. அது ஒரு பப்ளிசிட்டி ஆகுது. அதை எல்லாரும் செய்யறாங்க. தயவு செய்து சொல்றேன், வாராகி அம்மனை நீங்க பரிபூர்ணமா நம்புங்க. வாராகி மாதிரி ஒரு கருணை உள்ள தெய்வம் வேற யாரும் கிடையாது. வாராகி மாதிரி ஒரு அன்னை வேற யாரும் கிடையாது. தாய் வடிவமானவள், எடுத்து அனுகிரகம் செய்யக்கூடியவள். ஆனா அவளுடைய சொரூபமும் அவளுடைய குணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டினின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்குது. தண்டினி, வார்த்தாளி தண்டினி அப்படின்னு ஒரு பேர் அந்த அம்பாளுக்கு உண்டு. காரணம் என்னன்னா, அவ தண்டனை வழங்கக்கூடிய தெய்வம், போர்ல அடிக்கக்கூடிய தெய்வம், படை தளபதி. காளி ஒரு தளபதினா இந்த அம்மா ஒரு தளபதி. இந்த அம்மா என்ன செய்வா அப்படின்னா, அம்பிகையுடைய போர் படையில ஒரு தளபதியாக இருக்கிறாள். போர் வந்தா அவங்க எதிரிகளை அழிக்கிற ஒரு குணம் கொண்டவள். இவங்களுக்கு அழிக்கத்தான் தெரியும். ஆமா, இவங்களுக்கு தெரிஞ்சதே என்னன்னா அழிக்கிறதுக்கு தான். இப்போ போயிட்டு நம்ம போலீஸ்கார்கிட்ட கருணை எதிர்பார்க்க முடியுமா? அவரு தப்பு பண்ணா உத கொடுத்துதான் ஆகணும். இப்ப நீதிபதி போய் ட்ரிக் எழுதுறாரு, தண்டனை எழுதுறாரு, அவர்கிட்ட போய் தப்பு பண்ணுவான், பாவம் கொலைதான் பண்ணிட்டா, தெரியாத பண்ணிட்டா, விட்டுலான்னு எழுத முடியுமா? கிடையாது. அந்த இடத்துல நீதியை மட்டும் தான் பார்க்கணும். நீதியை மட்டுமே பார்த்து நீதி வழங்கக்கூடிய நீதி தெய்வம் தான் வாராகி. நான் இன்னைக்கு போயிட்டு இந்த அம்மா கிட்ட, அம்மா என்னை ஒருத்தர் ரொம்ப மனநோவடிச்சுட்டான், எனக்கு அநியாயமா நிறைய அநியாயம் இழைத்து விட்டான், என்னோட சொத்தை அபகரிச்சுட்டான், என் மனசை நோவடிச்சு என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்த உடைமைகளை பறித்து கொண்டான், இன்னைக்கு என்னோட மன நிம்மதி போச்சு, என்னால நிம்மதியா வாழ முடியலேன்னு ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கனாலே போதும், அதுக்கான பலனை எதிராளிக்கு நம்ம கொடுத்துருவா. ஆனா ஒருத்தன் வாழ்றான், மாடி வீடு கட்டுறான் அப்படின்னு நம்ம வைத்தறிச்சல் பண்ண மாதிரி நம்ம சாமிக்கு பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் புண்ணியம் இல்லாது. அந்த தெய்வத்தை நீங்க வழிபாட தகுதி அவங்க இருக்குன்னா நீங்க முதல்ல நேர்மை இருக்கணும், உங்ககிட்ட உண்மை இருக்கணும். உண்மை இருந்தா, நேர்மை இருந்தா வாராகி அம்மனை கும்பிடுங்க. அடுத்தவனை அழிக்கணும், வதம் பண்ணணும், அடுத்தவனுக்கு செய்வன செய்யணும், பில்லி சொல்லி வைக்கணும்னு வாராகி அம்மனை கும்பிடாதீங்க. வாராகி நீதி தேவதை, தண்டனை வழங்கக்கூடிய தெய்வம். தப்பு பண்ணிட்டான், நம்மளுக்கு யாரோ ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானா அந்த அம்மா அவளை சும்மா விட மாட்டான். அற்புதமான ஒரு வடிவமும் கூட. அதாவது நீதி எங்க இருந்தாலும் தன் மூக்காலையே நோண்டி இதை வெளியே கொண்டு வந்துருவான். கையில கலப்பை வச்சிருக்கிறா, ஆழத்துல புதைஞ்சு இருக்கக்கூடிய உண்மை, என் மனசுல போட்டு மறைச்ச உண்மைய கலப்பைய கொண்டு வெளியே கொண்டு வர வைக்கிறது அவளுடையது. அதர்மம் செய்யறவங்களை தலைக்கு மேல அடி குடுக்க உழக்க வச்சிருக்கிறா. இதுதான் அதோடைய அர்த்தங்கள். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க, கலப்பையும் உலக்கையும் நம்ம ஏன் கொண்டு இருக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல.
நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வழிபாடு செய்யறோம். பூசணிக்காயை வெட்டுறது என்ன, அதுல அரிசியை கொட்டுறது என்ன, நவதானியத்தை கொட்டுறது என்ன, என்னென்னமோ பண்ணி ஒரு விளக்கு போடுறோம். நான் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களையும் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மீடியால வர எல்லா பரிகாரத்தையும் பைத்தியகாரத்தனமா செய்ய வேண்டாம். அதை வந்து நீங்க செய்யறது உங்க குடும்பத்துக்கு கெடுதல். அம்பிகைக்கு நிவேதியம் பண்ணி கொடுங்க, மாலை சாத்துங்க, விளக்கு போடுங்க, யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானத்தை பசியோடு இருக்கிறவனுக்கு பண்ணுங்க, தின்னு தின்னு பெருத்தவனுக்கு பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து கடவுளுடைய வழிபாடுன்ற பேர்ல நிறைய கேளிக்கைகளுக்கு உண்டான சில விஷயங்கள் நடக்குது. சமீப காலமா பாத்தீங்கன்னா வாராகியம்மன் யாரோ ஒரு வழிபாடு செய்யறாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு பன்னி பொம்மை இந்த பொம்மை வந்து பன்னி பொம்மை பீங்கான்ல இருக்கு. அந்த பொம்மையை வாங்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வீட்டுல. அதை வாராகின்னு பால் கொடுக்குறாங்க ஸ்பூன்ல. அது அது அந்த பீங்கான்ல போய் பாலை வச்சிங்கன்னா அந்த பால் வந்து வலிக்கிட்டு ஓடும், இழுத்துக்கும் ஓடும். அது வந்து பால் குடிக்குது. அப்ப இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த சாமி கும்பிடுறவனுக்கு இதேதான் வேலை, இந்துக்கு இதான் வேலை, இந்த மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கீழே. நம்மளுடைய தெய்வத்தை நம்மளே இழிவா நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யறோம் வழிபாடுன்ற பேர்ல. தயவு செய்து முழு நம்பிக்கையோட, இறை நம்பிக்கையோட வாராகி நம்மளை காப்பாத்துவான்னு வழிபாடு பண்ணீங்கன்னா வாராகி காப்பாத்துவான். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஒரு சிலர்லாம் வந்து பலியெல்லாம் கொடுத்து தலைமையில விளக்கு ஏற்றி இதெல்லாம் செய்யறாங்க. ஆட்டு தலைய மட்டன் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அது மேல ஒரு விளக்கேற்றி வைக்கிறாங்க இங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். நான் ரொம்ப சண்டை போட்டு பிரச்சனை பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் செய்யறாங்க. முட்டாள்தனமான வழிபாட்டு முறை கூடாது. ஒருவேளை நீங்க சொல்றது கரெக்ட்மா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா யூடியூப பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த தெய்வம் வந்து செய்யல, எனக்கு வழிபாடு பண்ணல, எனக்கு நல்லது நடத்தி கொடுக்கல, உப்பு விளக்கு ஏத்துறாங்களாம், சக்கரை விளக்கு ஏத்துறாங்களாம், என்னென்னமோ கண்டதெல்லாம் கை மருந்துன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. வாராகி அம்மன் வந்து இன்னைக்கு நேற்று வந்த தெய்வம் கிடையாது. தொன்று தொட்டு நம்ம காலத்தோடைய பரம்பரையிலே வந்த தெய்வங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் ரொம்ப இலக்கிய நயத்தோடு இசையோடு எந்த தருணத்துல வழிபாடு செய்யணுமோ அந்த தருணத்துல வழிபாடு பண்ணாங்க. ராஜராஜ சோழன் போருக்கு முன்னதான் அந்த கோயில் வழிபாடு பண்ணான். சாதாரணமா வழிபாடு பண்ணல. சப்த கண்ணீர்கள் ஒருவராக தெய்வம் வீட்டு இருக்கிறது வாராகி அம்மன். அதை வந்து எவனுமே கண்டுக்கல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கன்னியம்மன் ஓரமா இருப்பாங்க கோயில்ல. ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கே தாள் கிடையாது. இன்னைக்கு என்னடானா வாராகிக்கு நடக்காததான் நடக்குது. வாராகி திருக்கல்யாணம் எல்லாம் எங்குமே பண்ண மாட்டாங்கங்க. உத்தரகோஷம் அங்க இருக்குதுங்க. வாராகி அம்மன் கோயில் திருக்கல்யாணம் பண்றாங்களா? இல்லையே. இப்பதான் அதெல்லாம் இல்லமா. இப்போ அதாவது அனாவசியமான வேலைகள் கூடாது. இந்து மதத்தையோ இந்து சனாதனத்தையோ இந்து வழிபாட்டு முறைகளையோ இழிவுபடுத்தும் வகையில நம்மளுடைய வழிபாடோ நம்மளுடைய நோக்கமோ நம்மளுடைய நடத்தையோ இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வராம இருக்கு, ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரியான சிக்கல்களான பிரச்சனை எல்லாம் நம்ம அம்மா கிட்ட வேணும்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாங்களேமா. ஆமா, நம்ம பங்காளி நம்மளை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வந்து எனக்கு இடம் தரணும், எனக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு நடக்க விடுறான், அலைய விடுறான், நான் பணம் செலவு பண்ணிட்டேன், என்னால முடியலன்ற பட்சத்துல அவ காலில் போய் விழுந்தீங்கன்னா அந்த இடத்த வாங்கி கொடுக்க வேண்டியது வாராகியுடைய பொறுப்பு. நிச்சயம் உதவி பண்ணுவா. அம்மானு கதறி போய் காலப்பிடிங்க, கண்டிப்பா வழி கொடுப்பா. என்னுடைய கஷ்ட காலங்கள்ல எதே இடம் பிரச்சனையில தமிழ்நாடு கவர்மெண்ட் அறநிலைத்துறைக்கும் எனக்கும் நடக்காத போர் இல்லை, நடக்காத பிரச்சனை இல்லை, நான் படாத துன்பம் இல்லை. தற்கொலையே பண்ணிக்கலான்னு இந்த கோயில் இடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. தற்கொலையே பண்ணிக்கலான்னு போய் வாராகி காலை பிடிச்சேன். அம்மா வாராகி, எனக்கு வேற யாரும் இல்லை, இப்போதைக்கு நான் உன்னதான் நம்புறேன், எனக்கு வழி கொடு, எனக்கு வழி காப்பாத்துன்னு கேட்டுக்கிட்டேன். எண்ணி 48வது நாள் இந்த கோயிலுக்கு வழி கிடைச்சது, இந்த கோயிலுக்கு ஒரு முடிவு கிடைச்சது, இந்த கோயிலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அப்படி என்னோட வாழ்க்கையில பல அற்புதத்தை நடத்தியவன் வாராகி. இப்போ இந்த அம்மா கிட்ட வந்து இப்ப கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு வீட்டுல இருக்கும் இல்லமா, அவங்க எல்லாம் வந்து இந்த நீதி தேவதை கிட்ட எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சா நடக்கும்? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீதி தேவதை அப்படின்னாலே உனக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, உன் பக்கம் நியாயம் இருக்குன்னா வாராகி கும்பிடு. மற்ற தேவைகளுக்காக மற்ற தெய்வங்கள் இருக்கிறது. எந்த தெய்வமா இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணா பலன் கொடுக்கும். உன்னுடைய வழிபாட்டு முறை ரொம்ப அமைதியா இருக்கணும், அன்பு அதிகமா இருக்கணும், வேற எதுவும் அவசியம் இல்லை. சின்ன விளக்கு போட்டாலும் அது அம்பிகைக்கு பெரிய சந்தோஷம் தான்.
இப்போ இந்த மாதிரி கந்திஷ்டி இருக்கு, பொறாமை இருக்கு, எதிரிகள் பிரச்சனைகள் இருக்கு, செய்வினை கோளாறு இருக்கு அப்படின்னா என்னம்மா இப்போ பண்ணலாம்? எனக்கு செய்வின கோளாறு இருக்குது, ரொம்ப அவதிப்படுறேன், உடல் நிலையாலையும் மனநிலையாலையும் அவதி பண்றேன், தூங்க மாட்டேன், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, சாகலாம்ன்ற எண்ணம் இருக்கு, தற்கொலை எண்ணம் மேலோங்கி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா பூசணிக்காய் விளக்கு போடுங்க. பூசணிக்காய் விளக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு வாழையில விரிச்சு அதுல அரிசியை பரப்பி பூசணிக்காய் இரண்டாக ஆண்கள் கையில கொடுத்து பிளந்து எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். விதை எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல இழுப்ப எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய், அதை மட்டும் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எண்ணெய் மட்டும் ஊற்றி பெரிய திரி போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு விளக்கை ஏற்றி வெத்திலை பாக்கு வச்சு தேங்காய் உடைத்து ஊதுபத்தி ஏற்றி வச்சு ஒரு சூடம் காட்டி வழிபாடு பண்ணணும். இப்படிதான் பூசணிக்காய் விளக்கு ஏற்றணும். முறை. இந்த பூசணிக்காய் விளக்கு எப்போ ஏற்றணும்னா அஷ்டமி முழுக்க எரியணும். அஷ்டமி தொடங்கக்கூடிய நேரத்துல ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு பண்ணணும். அமாவாசையை தொடங்கக்கூடிய நேரத்துல ஏற்றணும். குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் அந்த விளக்கு நிற்காம எழுந்ததுன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனை விலகிடும். ஓகே. இப்போ இந்த விக்கிரக வச்சு வழிபாடு செய்யறவங்க என்னென்ன விஷயங்கள் கவனமா பார்க்கணும்? வீட்டுல விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சாஸ்திர பிரகாரம் 3 அடிக்கு மேல உள்ள விக்கிரகத்தை வீட்டுல வச்சுக்கலாம். அதுக்கு நிவேதியம் அவசியம் கிடையாது. ஆனா சின்ன சின்ன விக்கிரகம் வச்சு வீட்டுல நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா கண்டிப்பா நெய்வேதியம் வச்சிருங்க. எங்கன்னா வெளியே போறீங்க 3 நாள் வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னா அரிசி பருப்பு எடுத்து சாமிகிட்ட வச்சுட்டு போங்க. முந்திரி பருப்பு திராட்சை வைங்க. நெய்வேதியம்னா சக்கரை பொங்கல் பண்ணணும், பாயாசம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு திராட்சையாவது இந்த இடத்துல வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். அதுதான் தினசரி நிவேத்தியம் கண்டிப்பா பாத்துக்கணும். அவங்களுக்கு ஏமா இந்த மாதுளை, தேன், இனிப்பு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்குது? இனிப்பு வகைகள் அப்படின்னு கிடையாது. அந்த அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும். கிழங்கு வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும். சிகப்பு வண்ணம் உள்ள காய்கறி கனிகள் இதெல்லாமே அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உக்ரத்துடைய வடிவம் வண்ணம் சிகப்பு, அதனால பிடிக்குது. ஓகே. இப்போ வந்துட்டு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, வீட்டுல கணவன் மனைவி எல்லாம் இருப்பாங்க, சோ அந்த மாதிரி இடத்துல சிலைகள் வச்சா பிரச்சனைன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் வீட்டுல இவ்வளவு பெரிய சிலைகள் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப ஆர்வத்துல பேசுறது இதெல்லாம் நானே மறுபடியும் சொல்றேன், வீட்டுல விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. ஆர்வத்துலதான் செய்யறது எல்லாம் பாதி. இன்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா பார்த்துட்டு விக்கிரகம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் ட்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் ஸ்டேட்டஸ் வைக்கவே சாமி கும்பிடுறான். இதுதான் உண்மை. ஸ்டேட்டஸ் வைக்கவே சாமி கும்பிடுறான். இதெல்லாம் ஆர்வத்துல செய்யறோம். என்னைக்கு நீ அதை செய்யாம நிறுத்துறியோ செய்த பலன் தீர்ந்த பின்னே நீ பலன் அனுபவிப்ப. அப்பதான் கஷ்டம் வரும். இன்னைக்கு இந்த கோயில்ல மாசத்துல ஒரு 20 சிலையாரு வந்துடுது. இங்கேயாமா? இங்க வீட்டுல கும்பிடுறேன் செட் ஆகல கொண்டு கொடுத்துட்றேன், கும்பிடுறேன் செட் ஆகுறேன் கொண்டு கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்றாங்க. கோயில்ல ஒப்படைச்சிடணும். என்ன கேட்டா ஏன் அப்படின்னா ஒரு தெய்வத்தை வச்சு வழிபடக்கூடிய தொழில் நம்மளுக்கு கிடையாது. இப்ப எங்களுக்குலாம் என்ன தலையெழுத்து தெரியுமா? நீ உடம்பு சரி இருக்கு சரியில்லை, பணம் இருக்கு பணம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை எதுவா எனக்கு தெரியாது, எனக்கு தண்ணி ஊற்றி சோறு வைக்கணும் அது உன் வேலை அப்படின்ற தலையெழுத்து எனக்கு. நான் தினசரி அம்பாளுக்கு பூஜை பண்ணியே ஆகணும். இது கட்டளை, எழுதப்படாத சட்டம். இதை ஒரு பெண்ணால செய்ய முடியுமா? ஒரு ஆணால செய்ய முடியுமா? அவன் குடும்பத்தை பார்க்க உனக்கு நேரம் இல்லை, வேலை வீடு சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் இறை வழிபாட்டுல விக்கிரக வழிபாட்டை வீட்டுல செய்யறதை தவிர்த்துக்கணும்னு நான் சொல்றேன். சில பேர் சின்ன சின்ன சிலையெல்லாம் ஹேண்ட்பேக்ல எல்லாம் வச்சிருக்காங்களேமா, பாதுகாப்பு. அது பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகள். அந்த மாதிரி செய்யக்கூடாது. உறுதுணைக்கு ஒரு போட்டோ வச்சுக்கோ, சின்ன ஒரு போட்டோ வச்சுக்கோ, அது ஒரு நம்பிக்கையை சேர்ந்து. விக்கிரகம் வச்சுட்டு சுத்துறதெல்லாம் தப்பு. ஏன்னா மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி ஒரு விக்கிரகத்தை கையில வச்சுக்கும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இயற்கையிலிருந்து சக்தி அது கிடைக்கும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்பொழுது பாதிப்பு கொடுக்கும். யாரெல்லாம் அதை வச்சுக்கலாம், இல்ல யாருமே வச்சுக்க கூடாதா? யாருமே விக்கிரகம் வச்சுக்க கூடாது. நீங்க உபாசனை பண்றீங்க, வாராகி அம்மன் உபாசனை பண்றீங்க மட்டும் வச்சுக்கோங்க. நித்தியப்படி உங்களால பூஜை பண்ண முடியும், ஆயுசுக்குன்னா விக்கிரகம் வாங்கிக்கோங்க, நிவேதியம் பண்ண முடியும்னா வாங்கிக்கோங்க. இந்த செய்வினை கோளாறு இருக்கிறவங்க கூட இவங்க கிட்ட வேணும்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் போகும் அப்படின்றாங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு அது இருக்குன்றதுக்கு அறிகுறி? செய்வினை வீட்டுல இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். மின்சார பொருட்கள் அடிக்கடிக்கு தடையாகும், ரத்தரண காயங்கள் அடிக்கடிக்கு ஏற்படும், காரணமே இல்லாம பிரச்சனை வரும்,
வீடு இருளடைந்தது போல இருக்கும், நிம்மதி இருக்காது. அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல கை கால் வீங்கிடும், சாப்பிடும் பொழுது ஒரு கெட்ட வாடை அடிக்கும், உடல்ல இருந்து ஒரு மிக கொடிய ஒரு துர்நாற்றம் வீசும். அதாவது ஒரு தனிமையில் உட்காந்து அழுவாங்க, நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க, எதுலையுமே சந்தோஷம் அடைய மாட்டாங்க, சண்டை போடுறதுலதான் குறியா இருப்பாங்க, தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். இந்த மாதிரி எந்த காரணங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு செய்வன பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவங்க வந்து இந்த அம்மாவை எப்படிமா தரிசனம் செய்யணும்? அவங்க வாராகிய வந்து அஷ்டமி காலங்கள்லயும் அமாவாசை காலங்கள்லயும் நான் சொன்னது போல அந்த பூசணிக்காய் தீபம் போட்டு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். அரிசி மாவும் சர்க்கரையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணா ரொம்ப விசேஷம். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது சிறப்பு வழிபாடு இருக்காமா இவங்க? வேற எதுவும் சிறப்பு வழிபாடுகள் கிடையாது. விரதம் இருக்க உங்களால எப்படிலாம் விரதம் இருக்க முடியுமோ விரதம் இருந்து அம்மனுக்கு வந்து மஞ்சள் மாலை கட்டி கொடுக்கறது, அறநெல்லிக்காய் மாலை கொட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு வாராகி ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பம் செழிக்கிறதுக்கு என்னமா பண்ணும்? குடும்பம் செழிக்கிறதுக்கு மிகப்பெரியது இறை நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கை ரொம்ப அவசியம். தர்மத்தின் வழி நடக்கணும், அதுதான் ரொம்ப அவசியம், வேற எதுவும் கிடையாது. முழு நம்பிக்கையோட இறைவனை நம்ம வழிபட்டோம்னா அதை நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும், இறைவன் நம்ம கூடவே இருப்பார். மிக்க மகிழ்ச்சிமா, நன்றிமா. நன்றி. தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.